கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதும் கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்ற பாடலை பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எந்தன் வாழ்விலே. இப்போதும் கூட நம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே.
ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த வொர்ஷிப்பில் கூட நீங்கள் கிரியை செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல அன்பின் அருமை பிதாவே, ஆமென். ஆமென். அன்பான மாணவர்களே, உங்களை இந்த டிப்ஸ் டைமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிறைய நேரத்தில் படிக்கிற காலத்தில் ஒரு எண்ணம் இருக்கும், நான் ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய பைபிள்லாம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் செய்யவே முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது உண்டு. என்னால் ஃபியூ மினிட்ஸ் கூட என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு அதை சொல்கிறேன். நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க. உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் தான் 20% தான் சார்ஜ் இருக்குது. நீங்கள் அந்த காட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னோன்னா கட்டாயம் முக்கியமான கால்ஸை நீங்கள் பேசி வர்ற அந்த முக்கியமான காலை அட்டன் பண்ணால் தான் வெளியே வர முடியும். அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னு நினைப்பீங்க, உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த 20% சார்ஜை எப்படியாவது நம்ம அப்படியே பத்திரப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உடனே என்ன செய்வீங்க, என்ன ஆப்ஸ் எல்லாம் அதில் ஓப்பனாக இருக்குது, தேவையில்லாத ஆப்ஸ் ஓப்பனாக இருக்கா, வாட்ஸ்அப் இருக்குதா, யூடியூப் இருக்குதா, ஃபேஸ்புக் இருக்குதா, இன்ஸ்டாகிராம் இருக்குதா, அதாவது ஃபோனை தவிர மற்ற எல்லா ஆப்ஸையும் என்ன செய்வீங்க, முதல்ல க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அந்த இருக்கிற சார்ஜை மெயின்டைன் பண்ணி தேவையான முக்கியமான வார்த்தைகளை பேசி முக்கியமான நபர்கள்ட்ட இருந்து அவங்கக்கிட்ட இருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு அந்த அடர்ந்த வழி தெரியாத காட்டிலேருந்து வெளியே வர முடியும். இது ஆண்டவரை தேடுறதுக்கு மாத்திரம் இல்லை, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான். நிறைய நேரத்தில் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாததுக்கு காரணம் தேவையில்லாத நிறைய ஆப்ஸை நம்ம மைண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால தான் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம், முக்கியமாக நம்ம விழிச்சிருந்து செய்ய வேண்டிய நேரத்தை நிறைய ஆப்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த சார்ஜ் போகிற மாதிரி நம்ம ரொம்ப பலனிலிருந்து அல்லது ரொம்ப டயர்டாகி செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்துக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. அன்பான மாணவர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ஏசப்பா சொல்லி கொடுக்குறாங்க, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உன் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியம், சில தேவையில்லாத நபர்கள்கிட்ட சேட் பண்ணுற காரியமாக இருக்கலாம், அல்லது தவறான வீடியோஸை பார்க்குற காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஹாபி மாதிரி சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாத ஒரு காரியத்தை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நீ இந்த ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணனா உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியம், நீ ஏம் வச்சு இலக்கு வச்சு செய்ய வேண்டிய காரியம், உனக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொண்டு நேர்த்தியாய் இந்த மாணவ பருவத்தை நீ வெற்றியாய் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபோனை எடுக்கும்போது தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது என் மைண்டில் தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் ஓப்பனாக இருக்குதா அப்படின்னு ஜீசஸோட முன்னாடி நீ உன்னை ஆராய்ச்சி பார்த்து நீ சரிபடுத்தினான்னு சொன்னால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு, உன் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்குமே தேவன் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேங்க்யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட் டைம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் படிச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் காலேஜில் படிச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் எங்கே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த ஸ்டூடெண்ட் டைம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் படிச்சிட்ருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு டியூஷன் போகிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் காலேஜில் நான் முடிச்சிட்டேன், பிஜி முடிச்சிட்டேன், யூஜி முடிச்சிட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் படித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் டைம் அப்படிங்கிற இந்த கண்மணியை கேளுங்கிற சேனலில் வர்ற இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆவிக்குரிய சத்தியங்களை இந்த சேனல் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நிறைய விஷயங்களை ஆண்டோடைய சமூகத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஆண்டோடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க, தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறது, தனி ஜெபத்தை அதை நம்ம விட்டுறாதபடி. உலகம் நம்மளை அழுத்துங்க, செல்ஃபோன் நம்மளை அழுத்தும், இந்த உலகம் நம்மளை இழுக்கும், ஏதாவது நம்மளை செய்ய சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்காதபடி மற்ற எல்லா காரியங்களும் நம்மளை அழுத்தும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஒரு படிக்கிற பிள்ளையாக இருக்கேன், என்னுடைய வாலிபத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும், என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் புதுப்பித்து கொள்ளணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபித்து கேட்டு செயல்படும் போது
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம அதில் இருக்கிற சத்தியங்களை நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அரசியலில் இருந்த ஒரு தேவ மனிதன், சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு யாருன்னு சொல்லி, தானியல் என்கிற ஒரு தேவ மனுஷன். அவரை குறித்து ஒரு வசனம், ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, நான் வாசிக்க போகிறேன், கவனிங்க. அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். அநேக நேரத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லுங்கள், வெற்றி. கரெக்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்கணும், நம்ம வெற்றி பெறணும், நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அநேக நேரத்தில் நம்ம தோற்று போயிடுறோம், தெரியாமல் நம்ம விழுந்துடுறோம், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறோம். அநேக நேரத்தில் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமல் தோற்று போயிடுறோம். அதனால் ஸ்கூலில், டீச்சர்ஸ் மத்தியில், வீட்டில் நிறைய இடத்துல நம்ம வெக்கி தலைகுலிகிற நேரம் கூட நமக்கு வரலாம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாக உங்களோடு என்னோடு பேச போகிறார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உங்கள் கையில் பைபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனான கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோட என்னோடு பேச போகிறார். யோசிச்சு பாருங்க, இந்த 6:28ங்கிற அந்த வசனத்துல எப்படி தானியேலுடைய லைஃப் ஹிஸ்டரி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த வசனத்து மூலமா ஏசப்பா உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன? என் மகளே, என் மகனே, நீ என் பிள்ளையா இருக்கும் பட்சத்துல நீ எனக்காக என் சார்பிலே நீ பரிசுத்தமாய் வாழ ட்ரை பண்ற, எனக்காக நீ எதையாவது விளக்கிறேன் கொடுத்து நீ ஆண்டவரே நான் இப்படி வாழணும், இப்படி நான் கரெக்டாக இருக்கும் நீ நினைக்கிறீல, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறார். உன் வாழ்க்கை ஜெயமா இருக்கும். அந்த எப்படி போட்டு பாருங்க, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் ஒரு கிங்டம், ஒரு பெரிய ராஜா. அந்த தரியு ராஜாவை பற்றி நமக்கு தெரியும், பயங்கரமான ஒரு ராஜா. அவரை பார்த்தா மந்திரிகள் பிரதானிகள்லாம் நடுங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஒரு பெரிய கிங்டமாக இருக்கலாம், ஒரு பெரிய ராஜரீகமான ஒரு ஆளாக இருக்கலாம் அவர். ஆனால் அந்த தரியு ராஜாவாக இருக்கட்டும், பெர்சியனாகிய கோரேஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு ராஜாவாக இருக்கலாம், எந்த ராஜாக்கள் வந்தாலும் நீங்கள் என்ன முடியுது? தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட என்னோட பேசுகிறார். ஏன் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது? அவர்கிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல குணங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அதுல 5 வசனத்தை கவனிங்களேன். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ராஜா, உங்களுக்கு தெரியும், அந்த அடிமையாக்கி கொண்டு வரப்பட்ட தானியேல், அசரியா அப்படின்னு சொல்லி அந்த டீம் பாருங்களேன், கவனிங்க. தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா அப்படிங்கிற ஒரு டீம் இங்க 6ஆம் வசனத்துல இருக்கு. இவங்களை சிறை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. சிறை பிடிச்சிட்டு வந்துட்டு ராஜா சமூகத்தை நிற்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய திங்ஸ் கொடுக்க சொல்றாரு பாருங்களேன். நான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கணும், அதன் முடிவில் அவர் ராஜா முன்பா நிற்கும்படி செய்யும் கட்டளையிட்டான். ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்படுது, நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்கள் அதில் இருக்கலாம். தானியேல் என்ன முடிவெடுக்கிறாரு? இந்த போஜனத்தினால நான் தீட்டுப்படக்கூடாது, இந்த விஷயத்துல நான் தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி தானியேல் அங்க தீர்மானம் எடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வெற்றியை நம்ம பார்க்கும்போது தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுன்ற அந்த 6:28 நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த 6:28க்கு தானியேல் வருவதற்கு தானியேலை எதெல்லாம் உருவாக்கினதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்க போறோம். கவனிங்க. தானியேல் தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணுகிறார். அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க யாருனாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன? நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கலாம், நீங்கள் காலேஜில் படிக்கலாம். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வேறு பின்னணியிலேருந்து வந்திருப்பாங்க, வேறு டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய வளர்ப்பு முறை வேறையாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் அவங்க வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஒருவேளை இங்கே யோசிச்சு பாருங்க, எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு வந்தாங்க, எல்லாருமே ராஜா வீட்டு சாப்பாடு அடிச்சு சாப்பிட்றா அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே தானியேல் என்ன தீர்மானம் பண்ணுறாரு? நோ, ராஜா சாப்பாடாக இருந்தா என்ன, அது தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கு அது வேணான்னு
அவர் தன் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்றார், ஒரு முடிவெடுக்கிறார். ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணிட்டாருங்க. ஏசப்பா தானியேலை பார்த்து சந்தோஷப்படுகிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, தானியேலுக்கு எப்படிப்பட்ட கிருபையெல்லாம் கொடுத்தார். பரிசுத்த தேவனுடைய ஆவியுள்ள ஒரு தேவ மனுஷனா எழுதுகிற மேனே மேனே தெக்கேல் உப்பாசிங்கிற அந்த எழுத்தை மறைபொருளை கண்டுபிடிக்கிற ஒரு தேவ மனுஷனா கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு என்ன காரியம்? தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறார். அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் யாருனாலும் சரி, ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போகாதவங்களோட கூட இருக்கலாம், நீ எதேச்சியாக கூட இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் சர்ச்சுக்கெலாம் போனதில்லை அண்ணே அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் உங்களோட பேசுகிறார். உங்கள் கூட படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை கேட்குறார். நீ இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு, நீ இந்த மாதிரி நான் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறான இடத்துக்கு போகிறாங்க, எங்கேயோ ஒன்று பிளான் பண்ணி அங்கே போகிறோம் இல்லை உங்களுக்கு அது தப்பாக படுதா, அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க டயத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க, இவங்க போனால் லேட்டாக வரலாங்கிறாங்களா, அன்டைம் வரலாங்க, நோ அப்படின்னு ஒரு கடவுளுக்கு பயந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் 6/28 சக்ஸஸ் ஆக போகுதுங்க. என்ன? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயமான வாழ்க்கை நீங்கள் வாழ போறீங்க. ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை கவனிங்களேன். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். அடுத்து தானியேல்ட்ட இருந்து ஒரு குட் கேரக்டர் நம்ம உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. சரி கவனிங்க, தானியேல்ட்ட இருந்து இன்னொரு குட் கேரக்டர் வாசிக்கிறேன் கவனிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தை கவனிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கறதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பாருங்க, தானியேல்ட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் டீம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் காலேஜில் படிக்கலாம், ஸ்கூலில் படிக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் டீம் ஒன்று இருக்கணும். பாருங்க, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன்கிட்ட உங்க ஆண்டோட போய் பிளான் கேட்க போறாங்க. என்ன? ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வருது. என்ன சொல்லிடுறாரு? நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா உங்களை கொலை பண்ணி போட்டுருவேன்னு சொல்லி பயங்கரமா அங்க ராஜா டிக்ளேர் பண்றாரு. சொன்ன உடனே இவங்க ஒரு டீமா என்ன பண்றாங்க, உடனே தானியேல் என்ன சொல்றாரு, தனியா போய் ஒரு முடிவு எடுக்கல. என்ன யோசிக்கிறாரு? ஓகே, நம்ம எல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன்கிட்ட அதை கேட்கறதுக்காக கூடி ஜெபிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? 19வது வசனம். பின்பு ராக்காரத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இங்க எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு டீம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னேன், தானியேல் தன் இருதயத்திலே தான் தீட்டுப்படக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, தானியேல்ட்ட இருந்த ஒரு குட் கேரக்டர் என்ன, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுகிறார். நம்ம ஜோம் பண்ணுவோம், நம்ம எதுக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணி ஜோம் பண்ணுவோம். நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், நீங்கள் காலேஜில் படிக்கலாம், நீங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் எங்கேயாவது சேர்ந்து ஜோம் பண்ணுங்களேன். எங்கேயாவது பேசி முடிச்சுட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் செல் ஃபார்ம் பண்ணலாம். தங்கச்சிமாராக இருக்கீங்களா, நீங்கள் ஒரு 4 தங்கச்சிமாராக சேர்ந்து, இல்லை அக்காமாராக இருக்கீங்களா, 4 அக்காமாராக சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் ஃபார்ம் பண்ணலாம். தம்பிமாராக இருக்கிறீங்களா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து டக்குன்னு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பாட்டை பாடி பைபிளில் ஒரு வசனத்தை தியானித்து ஜோம் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிக்கலாம். நம்முடைய ஊழியத்தில் நாக்கிங் ப்ரேயர்னு ஒன்று இருக்குது. டெய்லி 10 நிமிஷம் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு 5-6 பேர் சேர்ந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் அடுத்து முடிச்சுட்டு போகலாம். இதில் இந்த ஜெபங்கள் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து ஜெபிக்கிறதுங்கிறது அது தேவனுக்கு முன்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் தேவன் கவனிப்பார். அருமையான வாலிப சகோதரனே சகோதரி, நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் தானியேலுடைய லைஃப்ல ஜெயமா இருந்தது? ஏன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்ம தோல்வியை சந்திக்கிறோம்? தானியேலுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள், அர்ப்பணிப்புகள் அவர்கிட்ட இருந்ததுங்க. தானியேல்ட்ட இருந்த அர்ப்பணிப்பு தான் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறார். ஏன் தவறான காரியத்துக்கு நான் உடன்படக்கூடாது, நம்ம அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம். 2வது, தானியேல்ட்ட ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு டீம் இருந்தாங்க, கூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கு டீம். என்ன நடந்துச்சு? அந்த 19வது வசனத்துடைய பின்பகுதி கவனிங்க. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஏன்னா ஆண்டவருடைய வெளிப்பாடு அங்க கிடைச்சிருச்சுங்க. ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த தரிசனம் அந்த வெளிப்பட்டது அந்த ராத்திரியில. யோசிச்சு பாருங்க, அருமையான இந்த வசனத்தை கவனிங்க. சரி, இப்போ இந்த 2வது விஷயத்தை நம்ம கவனிச்சிட்டோம். 3வது, தானியேல். நம்மலாம் ஒருவேளை நீங்கள் சண்டே ஸ்கூல் போயிருந்தீங்கன்னா அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம சண்டே ஸ்கூலில் சொல்லும்போது ஆச்சரியமாக பார்ப்போம், எக்ஸைட்டடாக பார்ப்போம். என்னது? தானியேலை சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. என்ன அது வாசிப்போமா? அந்த தானியேலுடைய 6வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தானியேலுடைய 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் இருந்த 3வது அந்த ஒரு அருமையான கேரக்டர். ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது? 3வது கேரக்டர் வாசிப்போம். தானியேல் 6
10வது வசனம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதுன்றது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தினந்தோறும் 3 வேளை ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு பரிசுத்தவனாகிய தானியேல். இன்னைக்கு 3 விஷயத்தை ஆண்டவர் நம்மள்கிட்ட கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒன்று என்ன? தான் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது எந்த காரியத்திலும். அருமையான வாலிப தங்கச்சி, அருமையான வாலிப தம்பி, எந்த காரியத்திலும் நம்ம தீட்டுப்படக்கூடாது. நம்ம பரிசுத்த காரியத்தில் நம்மளை அம்மா அப்பா பார்க்குறாங்க, இல்லை அது 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 உண்மையான ஒரு பயமாக இருக்காது. நம்ம டீச்சர் பார்க்குறாங்க, நம்முடைய ஹெச்ஓடி பார்க்குறாங்க, அது உண்மையான பயமாக இருக்காது. தெய்வனே பார்க்குறாரு, கர்த்தரனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் செல்ஃபோனில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டா அவருக்கு அது பிடிக்காது. ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம ஏசப்பா நான் அதை பார்க்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படி சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். 2வது, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டீம் நமக்கு வேணும். நம்ம விழுந்துருவோம் திடீர்னு. ஒரு சேர் இருக்கு, அந்த சேர்ல 2 காலை உடைச்சிருங்க, அப்படியே பின்னாடி விழுந்துருவீங்க. ஒரு சேர்ல ஒரு சேர் மட்டும் உடைங்க, அது சரியான பேலன்ஸ் இருக்காது. 4 காலை உடைச்சாலும் நமக்கு உட்கார முடியாது. அந்த சேருக்கு 4 கால்கள் இருக்கிற மாதிரி நமக்கு எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் டீம் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஒரு ஸ்டெபிளான வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஜெபிக்கிற குழுவை நான் ஆரம்பிக்க போகிறேன். 3வது என்ன? நம்ம நிறைய தானியல்கிட்ட இதில் கற்றுக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன? தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்னைக்கெல்லாம் நீங்கள் லைஃப்பில் தோல்வியை சந்திக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் முழங்கால் போட்டு 2 கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி பாருங்களேன். தனியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். எந்த ராஜாவாக இருக்கலாம், எந்த அரசாங்கமும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். உங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுவீங்களா? 3வது காரியம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன நடந்துச்சு? ரிசல்ட் என்ன? சிங்கங்களின் வாய்களை அடைக்கிற கர்த்தர். உங்களுக்கு எதிராக வர்ற சிங்கங்களுடைய வாய்களை கட்டுவார். எதிராக மனுஷங்க எலும்புனா அவங்களுடைய வாயை கட்டுவார். ஆண்டவர் அதை செய்வார். அநேகத்தில் நம்ம போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருக்கும் போது கர்த்தர் ஜெயமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அந்த ஸ்டூடெண்ட் டைம்ல இருக்கிற உங்க ஒவ்வொருட்டையும் இயேசுவா பேசியிருக்கிறாரு. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால முடிந்த அளவு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்தி மூலமா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு நாளும் செய்தி வேளையில கேட்டு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வில்லேஜ் மிஷினரி மூமெண்ட்ல ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கிராம மிஷினரி இயக்கம், இந்த ஊழியம் சிறுவர் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். அது சின்ன பிள்ளைங்களை நாளை தலைவர்களாக உருவாக்கணும். இது அந்த ஊழியத்துடைய தரிசனமே. தாயில்பட்டிங்கிற கிராமத்தில் ராஜீவ்ங்கிற ஒரு அண்ணன், அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற முன்னணியில் உள்ள அண்ணன்மார்கள், சேக்கப்பண்ணே, ஆனந்தண்ணே, ஜீவாக்கா, சாராக்கா அப்படின்ற அண்ணன்மார்கள்லாம் அக்கமார்கள்லாம் போய் சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அந்த அண்ணன் ரொம்ப சேட்டை பண்ணுவாராம், பயங்கரமாக சேட்டை பண்ணுவாராம். என்ன சொன்னாலும் வம்பெடுத்துக்கிட்டு சண்டை போட்டு குட்டி பிள்ளையா இருக்கும்போது. ஆனால் இன்னைக்கு என்ன ரிசல்ட் தெரியுமா? அந்த அண்ணன் சொன்னார், நான் படிப்பில் சரியில்லாமல் இருந்தேன், நான் படிப்பில் ரொம்ப லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன், ஆனால் ஆண்டவருக்கு நான் பயப்பட என் இருதயத்தில் தீர்மானம் பண்ண இன்னைக்கு நான் உயர்த்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உயர்த்திருக்கிறார் பாருங்க. அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் சகோதரனை சகோதரியை ஆண்டவர் இந்த ஸ்டூடெண்ட் டைமில் உன்னோடு பேசியிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும். நமக்கு ஒரு ஜெபிக்கிற டீம் இருக்கணும். 3வது, நாம் முழங்கால் பொடியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன? தானியேல் 6:28, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெபம் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வாழ்க்கையில் தோல்வியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நான் படித்து பிரயோஜனம் இல்லை, நான் வீட்டில் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, நான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், மறக்கடிக்கப்பட்டிருக்கிறேன்னு ஆண்டவரே யாராவது இந்த செய்தியை சோர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்ற வார்த்தையின்படி ஜெயத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்களாக குடும்பமாக இணைந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.